வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பில்டிங்கை சுற்றி அரேக்கா பாம் வச்சுருக்கோம் இல்லையா. நார்மலாக பார்த்தீங்கன்னா அரேக்கா பாம் வைக்கிறப்ப நல்ல ஆழத்தில் வைக்காங்கன்னா ஒரு 1.5 அடி ஆழம், இப்போ 2 அடி ஆழத்தில் வச்சிங்கன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அப்படி கழித்து பார்த்தீங்கன்னா கீழே வளர இடம் இருப்பாங்க. இடம் இல்லாமல் என்ன பண்ணணும்னா ரூட் வந்து அப்படியே கீழே ஸ்ட்ராங்காக போய் இங்கே காமிங்க, ரூட்டு ஸ்ட்ராங்காக போய் இந்த மரத்தை அப்படியே தூக்கிடும். மரத்தை இப்படி தூக்கிடுச்சுன்னா நமக்கு பூமிக்கும் செடிக்கும் இந்த இடத்துல நல்லா வரும். பூமிக்கும் நமக்கும் மரத்துக்கும் ரொம்ப கேப் வரும். அந்த கேப் வந்தால் என்ன ஆகும்னா எறும்பு புத்து கட்ட ஆரம்பிக்கும். ஸோ எறும்பு புத்து கட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய பூச்சியெல்லாம் போய் அடையும். ஸோ அந்த மாதிரி ஆபத்துக்கள்லாம் இருக்குது. அதனால தான் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 அடி ஆழம் கொடுத்து அந்த மாதிரி நட்டிங்கன்னா ஒரு 10 வருஷம் ஒரு 12 வருஷம் இந்த செடி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வளரும். 1.5 அடிலாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி செடி ஏற்றி வரும். இப்பயும் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை சரியான வகையில் பேக் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் பூச்சி இருக்குது. சம்மர் டைமில் வந்துக்கிறனால கண்டிப்பாக இந்த மாதிரி பூச்சிலாம் வரும். என்ன பண்ணுவோம்னா ஒரு சில சமயம் பை மிஸ்டேக்காக இங்கே கட் பண்ணிவிடும். இங்கே கட் பண்ணக்கூடாது. ஏன் கட் பண்ணக்கூடாதுன்னா வித்தவுட் நம்ம நாலேஜே தெரியாமல் திடீர்னு கார்டனுக்குள்ளே போகிறப்ப இந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா நம்மளை குத்திடும். ஸோ இது எப்போதுமே கட் பண்ணுறப்ப எப்படின்னா இங்கேருந்து கரெக்டாக அந்த ஸ்டெம் எங்கே வந்து பிரியுது பார்த்தீங்களா, இங்கே காட்டுங்க சார், இங்கே பாருங்க, இங்கேருந்து காட்டுங்க. இந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா, இது கரெக்டாக கீழே வருது பாருங்க. இந்த தண்டு இங்கே பிரியுது பாருங்க, கரெக்டாக தெரியுதா. இங்கே நீங்கள் கட் பண்ணணும். இங்கே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒரு ஆபத்தும் இல்லை. சரியா, இப்படி தான் நீங்கள் கட் பண்ணணும். இங்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு பாதியில் விடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸாக இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கு என்ன காரணம்னா கரெக்டாக நம்ம மேலே மந்த்லி ஒன்ஸ் பெஸ்ட்டு அடிக்காமல், செடிக்கு மேலே தண்ணி அடிக்காமல் இருந்தால் பாருங்களேன், டஸ்ட்டு, அதுக்கப்புறம் செடி கடிச்சு பூச்சி வந்து செடியில் அப்படியே இலையெல்லாம் கடிச்சிருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு தான் மந்த்லி ஒன்ஸு கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். இதை தவிர்த்துக்கலாம். அதாவது முற்றிலுமாக இல்லாட்டினாலும் அட்லீஸ்ட் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறப்ப நம்ம இது ஆரம்பத்திலே தடுத்துக்கலாம். செடி பாழாகிறத நம்ம தவிர்த்துக்கலாம். உரம் கரெக்டாக போடுங்க. மாதத்தில் ஒரு முறை உரம் போடுங்க. மாதத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா 1-2 முறை நீம் ஆயில் காலையிலேயே அடிச்சிடுங்க. தண்ணி ரெகுலராக வாட்டரிங் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளான்ட் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். நல்ல சாயில் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்படி பார்க்குறப்ப வேரெல்லாம் மேலே தூக்கியிருக்கு செடியை. இதோட ரீசன் என்னன்றதை உங்களுக்கு தெளிவாக சொல்ல பாருங்க. கீழே இடம் இல்லாததுனால அந்த வேர் என்ன பண்ணுதுன்னா வேறு கீழ் நோக்கி போகுது, அதே சமயத்தில் செடியை மேல் நோக்கி தள்ளுது. இப்படி தான் இருக்கும். வளர வளர பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் இப்படி உயிரோடு இருக்கும். அப்படி இல்லாட்டினா ஒரு சில சமயம் வேறு ஆழத்தில் போட்டு சுற்றிக்கிட்டு மண் இருக்கிற வரைக்கும் சுற்றி செடி சாஞ்சி கூட போயிடலாம். ஆனால் வளரும். ரீசெண்ட் டைம் இப்படி இருக்கிறது நல்லதில்லை. இதில் எறும்பு புத்து கட்டும், இன்னும் நிறைய இன்செக்ட்ஸ்லாம் வரும். இப்போ நம்ம இதுக்கு எறும்பு மருந்து போட போகிறோம். வேறு எதுவுமே கிடையாது, எறும்பு மருந்து தான் போடணும். ஆனால் ஒரு 2 நாள் நம்ம தண்ணி பிடிக்கக்கூடாது. ஏன் தண்ணி பிடிக்கக்கூடாதுன்னா மருந்தினுடைய வீரியம் இழந்துடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு மருந்து போட்டால் 2 நாளுக்கு தண்ணி பிடிக்காமல், வேரை பொறுத்தளவுக்கு 2 நாள் தண்ணி பிடிக்கக்கூடாது. ஸோ எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு சில சமயம் கொத்தியும் விடலாம், ஒரு சில சமயம் அப்படியும் போட்டுட்டு 2 நாளுக்கு அப்புறம் கொத்தியும் விடலாம். இதுதான். ஓகே, இப்போ பார்க்குற நீங்கள் கலவையில் என்னென்னா வேப்பம்புண்ணாக்கு, கொக்கோ பிட்டு, வறுமை கம்போஸ்ட்டு, அப்படி எல்லா கலவையும் போட்டுட்டு வருவோம். போட்டுட்டு இந்த ஒரு சுற்று முடிஞ்சோடனே அடுத்தது என்னென்னா எறும்பு வருது இல்லையா, அதை நோக்கி வந்து இந்த எறும்பு மருந்தும் போட்டுருவோம். இதை போடுங்க பார்க்கலாம், இதை போட்டுருங்க, இது வரைக்கும் போடுங்க. ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு எறும்பு வருதுன்னா எப்படின்றத முடிஞ்சால் நீங்களே போடுங்க, இல்லாட்டினா கார்டனரை கூப்பிட்டு போடுங்க. ஒரு செடிக்கு ஒரு அளவுக்கு மேலே போடக்கூடாது. பாருங்கள், இவ்வளோ தான் போடணும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இதுக்கப்புறம் எறும்பு போகாட்டி அடுத்த ஸ்டெப் நம்ம எடுக்கணும். நிறைய இருந்ததுன்னா கொஞ்சம் நிறைய போடணும். அது எறும்பு நிறையா இருக்குது அப்படி சொல்லிட்டுன்னா நம்ம கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா ஓகே. மிச்சப்படி தேவையில்லாமல் நிறைய எறும்பு மருந்தும் போடக்கூடாது. போடுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஒரு சிலருக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்குன்னா, மூச்சல் ஏறிச்சுன்னா சுவாச பிரச்சனையும் வரும் மெடிசனில். ஸோ ஹேண்டில் பண்ணுறப்ப எந்த மெடிசனாக இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பாருங்கள். ஸோ எறும்பு கொஞ்சம் மருந்து போட்ட கொஞ்ச நேரத்துலேயே உள்ளேருந்து எல்லாமே வெளியே வந்துடும். பாருங்கள், வருதா, வந்துடுது பாருங்கள்.
ஸோ ஃபுல்லாகவே வெளியே வரும். வெளியே வந்துட்டு அவங்களுக்கு எங்கே சேஃப்னு தெரியுதோ அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க. ஸோ நம்மளோட இடம் சேஃப் ஆகிடும். சரியா? இன்னும் நிறைய டீட்டெயில் வேணும்னா கண்டிப்பாக இன்னும் அடுத்து வர வீடியோவில் இது என்னென்ன மாதிரி உரம் கொடுக்கலான்றதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.